ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே மதி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மணத்தக்காளி கீரை இருக்குது பார்த்திங்களா, அது இருக்க காய் வச்சு எப்படி காரக்குழம்பு செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது இந்த மணத்தக்காளி காரக்குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு, 2 தக்காளி, அதுக்கப்புறம் அந்த மணத்தக்காளி கீரையில் இருக்க காய், ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். சரி வாங்க இந்த காரக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த காரக்குழம்பு வந்து 2 மெத்தடில் செய்யலாம். வெங்காயம், தக்காளிலாம் மசாலாலாம் அரைச்சி ஊற்றி வைக்கிற குழம்பும் இருக்குது. இப்போ நான் செய்கிற மெத்தடும் இருக்குது. 2 மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இன்றைக்கி காய் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் இந்த மெத்தடில் தான் செய்கிறேன், மசாலா அரைச்சி செய்யலை. சரி வாங்க இது எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த மணத்தக்காளி காய் இருக்குது பார்த்திங்களா, அதை அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நம்ம அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டோன்னா அது அப்படியே அந்த ஈரத்துக்கும் அந்த காய் அப்படியே வெடித்து வெடித்து மேலே விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த காயை போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வேக விடணும்னு இல்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். இப்போ வதக்கின அந்த காயெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, வெங்காயம் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த மணத்தக்காளி கீரையும் சரி, காயும் சரி நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதுவும் கீரை ஒருத்தவங்க சாப்பிடுவாங்க, ஆனால் அந்த காய் நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் கீரை அந்த கீரை பொரியல் பண்ணும்போதே வெறும் கீரை மட்டும்தான் போடுவாங்க. அந்த காயெல்லாம் கசக்கும்னு சொல்லிட்டு அதில் ஆட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காய் சாப்பிட்றதுனால நம்ம வயிற்றில் இருக்கிற புண்ணு, வாயில் இருக்க புண்ணு எல்லாமே சரியாயிடும். சரியாயிட்டு நல்லா பசியையும் தூண்டும். நிறைய பேர் பசிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த காய் சாப்பிட்டா உடம்புக்கு நிறையாவே அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. நான் எப்பயுமே இந்த காயை வேஸ்ட் பண்ண மாட்டேன். சும்மா 1, 2 காய் இருக்குது அப்படின்னா கீரை பொரியல் பண்ணுறப்பே போட்டுருவேன். அப்படி இல்லை நிறையா காய் இருக்குன்னா இது மாதிரி தான் தனியாக எடுத்து வச்சுருவேன். தனியாக எடுத்து வச்சுட்டு இது மாதிரி நான் குழம்பு செஞ்சுக்குவேன். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா காய், அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். இது பொதுவாக இந்த மெத்தடில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும், மசாலா அரைச்சி ஊற்றி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ஒரு டைம் இதே அளவோடு செஞ்சு பாருங்களேன். உண்மையாலுமே இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும். எனக்கும் ஸ்டார்டிங்கில் பிடிக்காம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட சாப்பிட சரியாயிடுச்சு. இது கசக்காது, எதுவுமே பண்ணாது. நம்ம நார்மலாக இந்த வெண்டைக்காய், பாவக்காய்லாம் புளிக்குழம்பு வைப்போம் பார்த்திங்களா, அது மாதிரியே தான் இது இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த காயையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு பெரட்டை மட்டும் பெரட்டி விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். நான் பெருசாக எதுவும் மசாலாலாம் எதுவும் சேர்க்கலை. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூளும், வீட்டில் அரைச்சிருக்கும் பார்த்திங்களா குழம்பு மிளகாய் தூள், அந்த குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1 1/2 ஸ்பூன் போட்டிருப்பேன். அது 2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா காரக்குழம்புனால மற்ற மசாலா சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். எனக்கு இது 2 மட்டும் போதும் அப்படிங்கிறதுனால நான் வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கலை. இப்போது மஞ்சள்தூளும் மிளகாத்தூளும் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது நல்லா அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற மாதிரி தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளி கரைசல் நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா புளி, அது தண்ணியெலாம் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்காம சும்மா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா கரைச்சி இது கூட ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதிக்க விட்டோம்னா அது நல்லா கொதிச்சிரும். ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, ஏன்னா காய் வேகமாக வெந்துடும் இல்லைங்களா, ஏற்கனவே நம்ம வதக்கி விட்டு தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் காய் வேகிறதுக்குலாம் அவ்வளோக்கா ஒரு டைம் இழுக்காது. இது ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். வெங்காயம் தக்காளி மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ புளிக்கரைசல் சேர்த்துட்டு உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ரொம்ப தண்ணியாக வேணுனாலும் தண்ணியாக வச்சுக்கலாம், இல்லை கிரேவி மாதிரி கெட்டியாக வேணும் அப்படின்னாலும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு டம்ளர் மட்டும் தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்தாச்சு. இது இப்படியே நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அப்படி நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தண்ணியாகவே வேணும் அப்படின்னா அதோடு ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னாலும் கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு விட்டுக்கலாம். ஓகே, இது இப்படி ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸுக்கு கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பெஸ்ட்டு காம்பினேஷன்னா நான் ஒயிட் ரைஸ்க்கு தான் சொல்லுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
அவ்வளோதான், இந்த கிரேவி ரெடி ஆயிருச்சு. கிரேவின்னு சொல்கிறத விட மணத்தக்காளி காரக்குழம்பு ரெடி ஆயிருச்சு. இதோடயே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுங்கிறதையும் பார்த்துடலாம். சுட சுட சாப்பாடு, மணத்தக்காளி காரக்குழம்பு, ரசம், கெட்டியான தயிர், அப்புறம் தண்டாங்கீரை பொரியல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.